ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம கேரளா ஸ்டைல் புட்டு வந்து எப்படி வந்து ஈஸியாக செய்ய போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதில் இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே சாப்பிட்ற மாதிரியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சுவையான புட்டு வந்து வீட்டிலேயே செஞ்சிடலாம். இந்த ஈஸியான ரெசிபி பார்த்தீங்கன்னா வெறும் அரிசி மாவை மட்டுமே தான் வச்சு பண்ணுறோம். இதுக்குன்னு தனியாக மாவெல்லாம் தேவைப்படாது. புட்டு மாவு அப்படின்னு சொல்லி கடையில் விற்கிறதெல்லாம் நீங்கள் தனியாலாம் வாங்க வேண்டியது கிடையாது. இந்த புட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சன்னா கிரேவி தான் வந்து நல்ல மேட்சாக இருக்கும். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒயிட் கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் வந்து பிளாக் சன்னா, அதுக்கப்புறம் காஞ்ச பட்டாணி, இது மூணையும் வந்து தனித்தனியாக வேக வச்சு எடுத்து இந்த கிரேவி வந்து நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம். இதுக்கு வந்து கிரேவி பார்த்தீங்கன்னா வர்றக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது வந்து 3லேருந்து 4 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா. வெங்காயம் வந்து நல்லா வணங்கி இந்த மாதிரி பிங்க் கலரில் வந்துடும். அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன ஃப்ரை பண்ணினாலும் ஒன்றா போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனால் தான் வந்து உங்கள் கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்துக்கு கூடவே வந்து உப்பு ஆட் பண்ணிட்டீங்கனாலும் நல்லா வணங்கிடும். இது லாஸ்ட் வீடியோலேயே நம்ம டிப்பாக சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை மிக்சியில் அரைச்சி வச்சு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டையும் வந்து வணக்கிக்க போகிறோம். இதில் நம்ம வணக்கி எதையும் அரைக்க போகிறது கிடையாது. ஸோ இது வந்து சிம்பிளான ஈஸியான குவிக்கான ரெசிபி தான். அப்புறம் வந்து 2 தக்காளி வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நல்லா வந்து தக்காளி முஷியாகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிரும். நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அதுவே வந்து தண்ணி விடும். கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இது வந்து மல்லித்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நிறையா ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் நெஞ்சு கறிக்கும். வேறு எந்த மசாலாஸும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுறது கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து லைட்டாக ஃப்ளேவராக இருந்தால் தான் புட்டுக்கு வந்து நல்லா மேட்சிங் காம்பினேஷனாக வந்து இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது 3யும் வந்து ஒரு குக்கரில் வந்து போட்டுற போகிறோம். ஆக்சுவலி வந்து தனித்தனியாக நம்ம வேக வைக்கிறது வந்து எதுக்குன்னா, நம்ம சேர்த்தியே வேக வைக்கலாம். ஆனால் அது ஒவ்வொரு சைஸ் இருக்கிறதுனால எனக்கு சரியாக வேகுமான்னு தெரியல. அதனால் நான் தனித்தனியாக வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த வணக்கின மசாலாஸை வந்து அரைக்க போகிறது கிடையாது, அப்படியே நம்ம குக்கரில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி, நிறைய ஊற்றிடாதீங்க, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து குக்கரில் வந்து திருப்பி ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லாம் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து சன்னாவை வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்து நம்ம மசிச்சு விட்டுட்டோன்னா ஸோ கிரேவி மாதிரியே ஆயிரும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது சன்னா நேராக அவங்களுக்கு வந்து போகும். இல்லை நம்மளால் கிரேவி அரைச்சி ஊற்றினோன்னா கிரேவியை மட்டும் சாப்பிட்டு அந்த சன்னா முழுசாக இருக்கிறத அப்படியே வச்சுருவாங்க. குழந்தைங்களை வந்து சாப்பிட வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை எடுத்து பண்ணுறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வேக வைக்கும் போது 3 சேர்த்தியே கூட வேக வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து லைட்டாக நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஸோ கிரேவி இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா மசிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்லாவே வந்து திக்காயிரும். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது, நல்லா மசிஞ்சு வருது. ஸோ நல்லாவே வந்து மேஷ் பண்ணிடுங்க. அங்கங்கே இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ பொட்டேட்டோ மாதிரியும் இருக்கும் அந்த ஒயிட் சன்னா. ஸோ அதனால் குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வேணுங்கிறவங்க ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 கப் தேங்காய் அளவுக்கு இந்த மாதிரி திக்காக அரைச்சி ஊற்றிக்கோங்க. தண்ணி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வந்து இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணியை ஊற்றாதீங்க. எப்பயுமே வந்து கொதிக்கிற தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து மாறாது. ஸோ நல்லா உங்களுக்கு வந்து எப்பவும் போல் இருக்கும். நல்லா கொதித்து நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். தாளித்து கொட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா வெடித்து வந்ததும் கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டு தாளித்து கொட்டிட போகிறோம். ஸோ தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா இதுக்கு நிறையா தேவைப்படாது, தாளித்து கொட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து ரியலிஸ்டிக்கான அந்த கேரளா ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த கேரளா ஸ்டைல் உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுக்கும். ஸோ இதை வந்து தாளித்து நம்ம வந்து இந்த கிரேவிக்குள்ளே கொட்டிட போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சுவையான சூடான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. புட்டுக்கு வந்து இது செம காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
புட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இது சப்பாத்தி கூடவும், பூரி கூடவும் வந்து நல்ல காம்பினேஷன் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா, புட்டு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு அரிசி மாவு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். புட்டு, இடியாப்பம் எல்லாத்துக்குமே வந்து நான் அந்த பழைய இடியாப்ப வீடியோவில் காமிச்ச அதே அரிசி மாவு தான். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைமுங்கிறனால உப்பு ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. ஓரளவுக்கு மீடியமாகவே போடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி, நல்லா பாயில் பண்ணுற தண்ணியை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. ரொம்ப வந்து ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து குழஞ்சும் போயிடக்கூடாது. அதுதான் வந்து இது கரெக்டான பக்குவம். மெதுவாக இதில் பாருங்கள், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நிறையா டிப்ஸ் சொல்லியிருப்போம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான புட்டு உங்கள் வீட்டிலேயே செய்யலாம். இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விடணும், நிறையாவும் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி கிளறிட்டே வரணும். ஸோ கிளறிட்டே வரும்போது ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது கையில் வந்து உருண்டை பிடிக்கிற மாதிரி வரும். பார்த்தீங்களா, ரொம்ப ட்ரையாகவும் இல்லை, ரொம்ப வந்து சாஃப்டாகவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சி தான் வந்து புட்டுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டிப்ஸ் வந்து அடுத்த டிப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ஆக்சுவலி ஓட்டிட்டிங்கன்னா புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். ஓட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக கிடையாது, பல்ஸ் மோடில் வச்சு ஓட்டுங்க. சும்மா 1 or 2 பல்சஸ் கொடுத்தீங்கன்னா புட்டு வந்து நமக்கு செய்யும் போது ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து சைடில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப்பில் வந்து தேங்காய் துருவல், இன்னொரு சைடில் நம்ம மிக்சியில் பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த புட்டு மாவு. அதுக்கப்புறம் குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த புட்டு மேக்கர் இருக்குது இல்லைங்களா, நான் வந்து இந்த புட்டு மேக்கரும் இந்த டைப் ஆஃப் புட்டு மேக்கர் 2 விதமான புட்டு மேக்கரில் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். கொஞ்சம் வந்து தண்ணி உள்ளே ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து தண்ணி குக்கரில் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் பூ இருக்குது இல்லைங்களா, அதை வந்து போட்டுக்கிறோம். இது உங்களோட ஓன் விஷ் தான், உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் பூ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புட்டு மாவு போட்டுட்டு திருப்பி வந்து மேலே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு ஃபில் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா வந்து தேங்காய் பூ போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் அந்த தண்ணி காமிச்சோம் இல்லைங்களா குக்கரில், அதை வந்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி வந்து காயறக்குள்ளார நம்ம இந்த ஃபில்லிங் எல்லாம் வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆவி வரணும். அந்த குக்கர் வந்து நல்லா மேலே ஆவி வரும் இல்லைங்களா, அந்த ஆவி வர்ற இடத்துல இந்த இந்த புட்டு மேக்கரை வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா, ஆவி போகுது. ஸோ புட்டு மேக்கர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா சைட்லலாம் அந்த ஆவி வந்து வரும். கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா தான் புட்டு வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொதி வராமையே இந்த புட்டு மேக்கரில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு வந்து செஞ்சிடாதீங்க. எப்போவுமே வந்து குக்கரில் நல்லா ஆவி வரும்போது இந்த புட்டு மேக்கரை வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஆவியில் வெந்து அந்த புட்டு வந்து நமக்கு சாஃப்டாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த நீல கொலா புட்டில் எப்படி செய்ய போகிறோன்னா, அடியில் தண்ணி வச்சு அதே மாதிரி நீங்கள் அந்த அடுப்பில் இன்னொரு அடுப்பில் அதை வச்சிட போகிறீங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பூ இருக்கு இல்லைங்களா, அதை நான் போட்டுடுறேன். உங்களுக்கு அதான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ அரிசி மாவு நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி மாறி மாறி அரிசி மாவு கொஞ்சம், தேங்காய் பூ கொஞ்சம், எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த புட்டு மேக்கரில் அதே மாதிரி ஆவி வரும்போது நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட போகிறீங்க. அவ்வளோதான். இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவலாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும். இதில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ புட்டு வந்து ஈஸியாக ரெடி ஆயிரும். எல்லாமே வந்து 5 to 7 மினிட்ஸில் நீங்கள் வந்து குத்தி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அதுக்குள்ளே ரெடி ஆயிரும், நிறைய நேரம் ஆகாது. அதான் டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த புட்டு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து வெந்து வரும். அதுதான். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான டிப்ஸோடு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம்.
2 அடுப்புல வச்சிருக்கேன். ஸோ ஈக்குவலா வந்து ஃபர்ஸ்ட்டு சின்ன புட்டு ரெடி ஆயிருச்சு. ஸோ நம்ம அத முதல்லயே வச்சங்காட்டிக்கு அத நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு. அத நம்ம ஒரு பிளேட்ல போட்டு இந்த மாரி சர்வ் பண்ணிக்கலாம். இப்படி கவுத்தீங்கன்னா, அது வந்து அந்த ஷேப்போட வரும். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்ப இந்த புட்டு மேக்கரே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேம்பூல வந்துருச்சு, கொட்டாங்குச்சில வந்துருச்சு. ஸோ எல்லா விதமான வந்து இந்த மாரி புட்டு வந்து வந்துருச்சு. இது வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ற ட்ரெடிஷனல் கொழா புட்டு தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அலுமினியம்ல, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல, காப்பர்ல, பிராஸ்ல எல்லாத்துலயுமே வந்து வந்துருச்சு. நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல வச்சுட்டு இந்த மாரி குத்தி விட்டீங்கன்னா போதும். இந்த மாரி வந்து பிளேட்ல வந்து அப்படியே வந்து விழுந்துரும். ஸோ இது வந்து ஷேப்புக்காக தான். மத்தபடி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி சட்டியில வந்து வைப்பாங்க. ஆனா புட்டுக்குன்னு ஒரு சில ஃப்ளேவர்ஸ் இருக்கு. அந்த மாரி ஆட் பண்ணி சாப்பிட்டா தான் அது வந்து நல்லாருக்கும். இது வந்து ஸ்வீட் புட்டு வெரைட்டி தான். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நேந்திரம் பழம் இருக்கு இல்லைங்களா? அது இந்த மாரி குட்டி குட்டியா வந்து கட் பண்ணிக்கோங்க. கியூப்ஸா கட் பண்ணி வச்சுட்டு, தேங்காய் பூ போட்டுட்டு, மேல வந்துட்டு இந்த மாரி நேந்திரம் பழம் போட்டுட்டு, திருப்பி வந்து கொஞ்சம் புட்டு மாவு கொஞ்சம் போட்டுட்டு, திருப்பி அது மேலேயும் கொஞ்சம் வந்துட்டு நேந்திரம் பழம் போட்டுக்கலாம். தேங்காய் வேணுங்கிறவங்க இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆனா, இதுக்கு வந்து வெறும் நேந்திரம் பழம் மட்டும் வச்சீங்கன்னா தான் அது ஒரு மாரி டேஸ்ட் குடுக்கும். தேங்காய் வச்சு நேந்திரம் பழம் வச்சு குடுத்தீங்கன்னா, அது ஒரு மாரி டேஸ்ட் இருக்கும். இதுக்கு வந்து கிரேவிலாம் தேவை கிடையாது. இது சும்மாவே வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த நேந்திரம் பழம் வந்து இந்த ஆவியில வெந்து வரும் இல்லைங்களா? அது அப்படியே அந்த புட்டோட சேர்ந்து சாப்பிடும்போது அது தனி ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். இது சூப்பரா இருந்துச்சு. இது என் ஃப்ரெண்ட் தான் வந்து புதுசா அவங்க ஊர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ இது செஞ்சு பார்த்தோம். சூப்பராவே இருந்துச்சு. நீங்களும் வந்து எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து இந்த புட்டு வந்து எப்படி சாஃப்டாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து புட்டு மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் வந்து பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அப்போ தான் வந்து புட்டு சாஃப்டாக வரும். இன்னொன்று நல்லா பாயில் பண்ணியிருக்கும்போது அந்த புட்டை வந்து ஸ்டீம் பண்ணிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக வரும். இந்த 2 டிப்பும் போட்டு நல்லா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.